அனைவருக்கும் வணக்கம். என்னது ஓபிஎஸ் ஐயா டிஎம்கேல போய் இணைய போகிறாளா அப்படின்ற மாதிரி தான் இப்போ பேச்சு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் போய் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா போய் ஓபிஎஸ் ஐயா பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்தது இல்லாமல் அதுக்கடுத்து ஒரு போடு ஒன்று போட்டாங்க. அது என்னதுன்னா, 2வது முறையும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னாங்க. ஓகே, நல்லபடியாக வரட்டும், சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறுவனங்களுக்கு கேள்வியோட ஆட்சியை சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்போ எதுவும் 2026 தேர்தலில் நீங்கள் எதுவும் டிஎம்கேட கூட்டணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே 2024 என்டிஏ கூட்டணியில் தான் ஐயா இருந்தாங்க. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் 2024 நம்மளுடைய ராமநாதபுரம் தொகுதியில் போட்டி போட்டு அதில் தோல்வியை தழுவிட்டாங்க, ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமும் இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. நான் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகுறேன் அப்படின்லாம் எதுவும் இன்னும் அறிவிக்கலை. ஆனால் இன்னும் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இங்கே என்டிஏ கூட்டணியில் இணைவான்னு தேமுதிகவையும் பார்த்தோம். தேமுதிகவும் வரலை. அவங்க டிஎம்கேல போய் இணைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஓபிஎஸ் ஐயாவது வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் இன்னும் அவங்க ஒரு புள்ளி ஒன்று வச்சுட்டு போயிட்டாங்க. இணைகிறாங்களா என்னன்றது இன்னும் தெரில. ஆனால் இதெல்லாம் எதை பற்றியுமே கண்டுக்கிறாங்கன்னு ஐயா எடப்பாடி ஐயா என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றியும் அவங்களுக்கு ஆனால் நல்லபடியாக வந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பார்ப்போம், என்டிஏ கூட்டணியில் திரும்ப சேருவாங்களா, இல்லை அப்படியே தான் டிஎம்கேட போவாங்களா ஓபிஎஸ் ஐயா, இல்லை தனிச்சு தான் போட்டிவிடுவாங்களா என்னன்றதை பார்ப்போம். அங்கிட்டு பார்த்தா தாவேக்கா தேர்தல் கண்காணிப்பாளர் பொறுப்புலாம் அவங்க அறிவித்து அவங்க ஒரு சைடு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் எல்லா வேலையும் பரபரப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தேர்தல் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு ரிசல்ட்டும் தொகுதி வேட்பாளர்கள் எங்கே நிற்க போகிறாங்க அப்படின்றதான் போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம், ஓபிஎஸ் ஐயா யார் கூட சேர போகிறாங்க, இல்லை தனியாக தான் நிற்க போகிறாங்களா, இல்லை என்டிஏ கூட்டணி என்ன பண்ண போகுது. ஏன்னா வேறு எந்த கூட்டணிகிட்டையும் வைக்க முடியாது, வேறு யாரும் இல்லை. ஏன்னா டிஎம்கே கூட்டணி முன்னே இருந்த மாதிரி அப்படியே அவங்க வலுவாக இருக்காங்க. இப்போ தேமுதிக போய் சேர்ந்துருக்காங்க. அடுத்து ஓபிஎஸ் ஐயா போகிறாங்களா என்னன்னு தெரில. என்டிஏ கூட்டணி அவங்க இருக்க மாதிரி நம்ம பாஜக அதிமுக அவங்க அப்படியே இருக்காங்க. அவங்க நமக்கு இந்த தடவை 2026 நம்மளுடைய தேர்தல் தான் அப்படின்ற மாதிரி அவங்க தைரியமாக இருக்கிறாங்க. தேர்தல் விலைகள் வேறு நெருங்கிட்டு இருக்குது. சரி, பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க, யார் எந்தெந்த தொகுதியில் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருது நல்லபடியாக. எப்படியும் இந்த மாதத்துக்கு கடைசிக்குள்ளே ஓபிஎஸ் ஐயா அறிவிச்சிருவார் எந்த கூட்டணியில் போகிறோம் அப்படின்னா, எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.